அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. பெற்றோருக்கு நன்மை செய்வது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெற்றோருக்கு நன்மை செய்வதும் அவர்களே அதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள் என்பதும் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே 4979வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மக்களிலேயே மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகு யார் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகு யார் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அவர் 4வது முறையாக பிறகு யார் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தந்தை என்றார்கள். மேலும் முஸ்லீமிலே 4984வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அப்துல்லா பின் ஆமிர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து, நான் அல்லாஹ்விடமிருந்து நற்பலனை எதிர்பார்த்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்வதற்கும் அறப்போர் புரிவதற்கும் தங்களிடம் உறுதிமொழி அளிக்கிறேன் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது உன் தாய் தந்தையரில் யாரேனும் உயிருடன் இருக்கின்றனரா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதர், ஆம், இருவருமே உயிருடன் இருக்கின்றனர் என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ்விடமிருந்து நற்பலனை எதிர்பார்க்கிறாய் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் நீ திரும்பி சென்று அவர்கள் இருவருக்காகவும் பாடுபடு என்றார்கள். அதாவது அவர்கள் இருவரிடமும் அழகிய முறையில் உறவாடு என்று சொன்னார்கள். ஆக நாம் அல்லாஹ்விடமிருந்து நற்பலனை எதிர்பார்த்து ஹிஜ்ரத் செய்வதை விடவும் அறப்போர் புரிவதை விடவும் நாம் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதும் அவர்கள் இருவரிடமும் அழகிய முறையில் உறவாடுவதும் அவர்களுக்காக பாடுபடுவதும் அந்த உறவை பேணி வாழ்வதும் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களுக்கு நன்மை செய்வது நமக்கு இதைவிட உலகத்திலே மிக சிறந்தது எதுவும் இல்லை.